அன்பான சகோதரிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து காயின் பவுச் தைக்கிறது எப்படின்றத பார்க்கலாங்க. காயின் பவுச் வந்து நான் ஒரே கிளாத்து தான் எடுத்துருக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட் பிட்டு கிளாத் எடுத்தாவே போதும். பத்தலைனா கூட வந்து நீங்கள் வந்து ஜாயிண்ட்டும் போட்டுக்கலாம். உங்களுடைய விருப்பம் எந்த மாதிரி கிளாத்து நீட்டாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை பத்தலைனா பிட்டு கிளாத்தும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க இது எப்படி தைக்கிறதுன்றதை பார்க்கலாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்கள். வாங்க இதுக்கு தேவையான அளவுலாம் வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு வந்து 28 வந்து 28 நீட் எடுத்துக்கோங்க. அகலம் வந்து 5 எடுத்துக்கோங்க. இது 5 வந்து இங்கே பாருங்கள், கீழே வந்து பேப்பர் கேன்வாஸ் வச்சுருக்கிறேன். மெயின் பீஸு வந்து நல்லா திக்காக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு பீஸ் மட்டும் போதும். அடுத்தது வந்து ஸ்டிப்புக்காக வந்து பேப்பர் கேன்வாஸ் வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் ஸ்பான்ஜி அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து இப்படி வச்சு நல்லா வந்து அயன் பண்ணின்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பீஸ் வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இது வந்து உள் பக்கமாக வந்து திருப்பி விட்டுடுங்க. உள் பக்கமாக வந்து திருப்பி விட்டுக்கின்னு 3.5 இன்ச்சு அளவு வந்து அளவு எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், 3.5 இன்ச்சு வந்து அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து 4 பாக்ஸ் வர மாதிரி வந்து அளவு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 3 இன்ச்சு அளவுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 4 பாக்ஸ் வர மாதிரி 1 2 3 4 பாக்ஸ் வர மாதிரி வந்து மார்க் போட்டுக்கோங்க. இப்போ வந்து என்ன செய்யுங்க, இது வந்து இந்த மார்க்குக்கு இப்படி மடித்து விட்டுக்கோங்க. கரெக்டாக சென்டர் பார்த்து இப்படின்னு மடித்து விட்டு நல்லா நெகத்தால் கீறிக்கோங்க. மறுபடியும் இதை மார்க் இருக்குது இல்லைங்களா, இந்த மார்க்குக்கு வந்து இப்படி மடித்து விட்டுடுங்க. மறுபடியும் இந்த சைடு பாக்ஸுக்கு வந்து இது வந்து இப்படி மடித்து விடுங்க. அதுக்கடுத்து வந்து இந்த பாக்ஸு இப்போ பாருங்கள், இதை வந்து நல்லா வந்து நெகத்தால் வந்து கீறி விட்டு படிமானமாக வந்து தேய்ச்சி விட்டாச்சு பாருங்கள். இது வந்து மேல் பக்கத்தில் வந்து பிசுறு வரும், இந்த பக்கம்லாம் வந்து மடிப்பு வரும். கீழே அடியில் மடிப்பு, மேலே பிசுறு வர மாதிரி வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கீழே வந்து சிங்கிள் பீஸாக இருக்கும். இந்த சிங்கிள் பீஸை வந்து இந்த பிசுறாக இருக்கிற சைடுக்கு வந்து வைக்கணும். இதை வந்து இப்படி நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. இப்படி சமமாக்கினா தான் வந்து கீழே இருக்கிற பீஸெலாம் நல்லா ஈடுந்தாட்டி இல்லாமல் இருக்கும். இப்படி நல்லா நெகத்தால் கீறி விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் தையல் போடுறீங்க இல்லையா, அந்த தையலில் எவ்வளோ தூரம் நீங்கள் பிடிக்கிறீங்களோ அந்த அளவு வந்து மார்க் வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து மார்க் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஒரு மெதி அளவு வந்து தையல் போடுறீங்க இல்லையா, அந்த தையலுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இப்படி மார்க் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து இங்கே நீட்டுக்கும் இதுக்கு மார்க் தேவையில்ல, இந்த ஷேப்புக்காக தான் நான் வந்து இப்போ மார்க் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இப்போ இங்கே வந்து ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கணும். இந்த ரவுண்டுக்கு வந்து 1 இன்ச்சு அளவு வந்து மார்க் வச்சுக்கோங்க. 1 இன்ச்சு 3/4 இன்ச்சு அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஷேப் எப்படி தேவையோ அப்படி 1 இன்ச்சு தேவைனாலும் வச்சுக்கோங்க, இல்லை 3/4 இன்ச்சு தேவைனாலும் வச்சுக்கோங்க, உங்களுடைய விருப்பம். அது மார்க் இந்த சைடு வந்து அளவு வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து இந்த ஷேப் வந்து அப்படியே வரைஞ்சி விட்டுடுங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் வந்து இப்படி ஷேப்பு நல்லா வரைஞ்சி விட்டுக்கோங்க. இப்போ தையல் போடும் போது வந்து இங்கேருந்து ஒரு மெதி அளவு வந்து அப்படியே தையல் போட்டு இந்த ஷேப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஷேப்புக்கு அப்படியே போட்டுன்னு வந்துடுங்க. இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் வந்து தையல் போட்டுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வர பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கடுத்து வந்து இங்கே வந்து இப்படி ஓப்பனுக்கு வந்து விட்டுடுங்க. ஓப்பனுக்கு விட்டுட்டு இங்கே நீங்கள் எவ்வளோ தூரம் தையல் போகிறீங்களோ அந்த இது வந்து இப்படி மார்க் வச்சுக்கோங்க. இல்லை அப்படியே நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் எங்கே வந்து ஓப்பன் வந்து விட்றீங்களோ அங்கேருந்தே நீங்கள் ஆரம்பித்து அந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்துல முடிச்சுக்கோங்க. இங்கே ஆரம்பிக்கிறேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து ரஃப் அடித்து அப்படியே தையல் ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்படி வந்து ஒரு மெதி அளவு வந்து தையல் வந்து போட்டிருக்கேன். இங்கே ஷேப் வரைஞ்சிங்க இல்லையா, அந்த சைடு போகாமல் ஷேப் வரைஞ்ச இடத்துலே வந்து இப்படி வந்து வந்திருக்கிறேன். அடுத்தது வந்து இங்கே வந்து முடிச்சிருக்கிறேன். இந்த சைடும் பாருங்கள், அந்த தையல் நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும்.
இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து வருது இல்லைங்களா, இந்த ஷேப்பை வந்து இப்படி எக்ஸ்ட்ரா வர துணியை வந்து இப்படி கட் பண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு இது வந்து இந்த மாதிரி பண்ணி விட்டுடுங்க. இந்த எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் வந்து வெட்டிடலாம். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணி வச்சு இந்த ஷேப் அந்த கட் பண்ணி விட்டுட்டேன். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து கட் பண்ணி விட்டுடுங்க. எல்லா சைடுக்கும் வந்து கட் பண்ணி விட்டால் அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கடுத்து இந்த கார்னரும் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கடுத்து வந்து இந்த பிசுறு இருக்குது இல்லைங்களா, இந்த பிசுறு இவங்க பாருங்கள் இப்படி கை விட்டால் தெரியும். இப்போ வந்து இது வந்து திருப்பி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து திருப்பி விட்டாச்சு. திருப்பி விட்டதுக்கப்புறம் வந்து இந்த ஷேப்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த ஷேப்லாம் வந்து கரெக்டாக இந்த தையல் இருக்கும் பாருங்கள். இந்த தையலுக்கு இந்த பக்கமும் இந்த சைடும் துணி வந்து கரெக்டாக நெகி விட்டுட்டு இது வந்து நல்லா தேய்ச்சி விட்டுடுங்க. அப்போ தான் வந்து இந்த ஷேப்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த சைடெலாம் வந்து கரெக்டாக வந்து தேய்ச்சி விட்டுடுங்க. அதுக்கடுத்து வந்து இந்த பிசுறு இருக்குது இல்லைங்களா, இந்த பிசுரை வந்து இப்படி உள் பக்கமாக வந்து மடித்து விடுங்க. மடித்து விட்டுட்டு எம்மிங் ஊசி எடுத்துக்கோங்க. எம்மிங் ஊசியில் நூல் வந்து கோத்து விட்டுடுங்க. கோத்து விட்டுட்டு அப்படியே வந்து இது தெரியாத மாதிரி வந்து லேசாக வந்து தையல் வந்து போட்டு தச்சு விட்டுடுங்க கையிலேயே. இப்போ பாருங்கள், தையல் வந்து தச்சு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாக்கெட்டு வருது இல்லைங்களா, இந்த மாதிரி வரும். இதை வந்து திருப்பி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், திருப்பி விட்டாச்சு பாருங்கள். திருப்பி விட்டதுக்கப்புறம் வந்து கீழ் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் இருக்கும். இந்த ஓப்பனை வந்து இந்த எம்மிங் ஊசிலே வந்து லேசாக தையல் போட்டு விட்டுடுங்க. அந்த சைடு தச்சு இல்லைங்களா, அதேமாரி தையல் போட்டு விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், இது வந்து தையல் வந்து போட்டு முடிச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து இப்படி வந்து டபுளாக மடிச்சிக்கோங்க. சென்டர் அடையாளம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து சென்டர் அடையாளம் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து ப்ரெஸ் பட்டன் எடுத்துக்கோங்க. ப்ரெஸ் பட்டன் எடுத்து தையல் வந்து போட்டு விடுங்க. இதுக்கு அப்படியே மடித்து விட்டுட்டு இங்கேயும் தச்சு விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், பட்டன் வந்து தச்சு முடிச்சாச்சு. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காயின் வந்து போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஏடிஎம் கார்டு அந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கலாங்க. இது வந்து நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ப்ரெஸ் பட்டன் வச்சுருக்கிறேன். வெல்க்ரோ கூட வச்சுக்கலாம். இது வந்து கைக்கு அடக்கமாக இருக்கும், எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். நன்றிகள் கோடி.